நண்பர்களே, நம்ம மதுரை ஊமச்சி குளத்துல கணேஷ் மால் பின்னாடி ஒரு ஃப்ளாட் ஒண்ணு விற்பனைக்கு வருதுங்க. இது வந்து 20க்கு 60ங்க. ஒரு 1200 சதுர அடி. 8,60,000 சொல்றாங்க ஒரு சென்ட். பேசிக்கலாங்க. நெகோசியபிள். பேசிக்கலாம். பாருங்க இந்த எல்லோ கலர் இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல இந்த கல்லு. அப்படியே வரிசையா பாருங்க. வரிசையா போய் லாஸ்ட்ல அந்த சீமக்கரு வழியா இருக்கும். அதுல முடியுதுங்க. அது மாரி முடியுது. அப்படியே இதுல பாருங்க. இங்க ஒரு கல் வருதுங்களா? அப்படியே பாருங்க. இந்த மாரி வருது. 20க்கு 60ங்க. 1200 சதுரடி. இந்த மாரி வந்துருது. லொக்கேஷன் பாருங்களேன். இதா பாருங்க. வீடு கீடு எல்லாம் நல்லா இருக்குங்களா? இப்படி சுத்துல கவனிங்க. எல்லாமே வீடுகள் நெறஞ்ச பார்த்தீங்க ரெசிடென்சியல் ஏரியா. சுத்தி பாருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஜில்லுன்னு இருக்குங்க. ஒரே பச்சை பசேல்னு பசுமை மாறா காடுகள் மாரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? எவ்வளோ பசுமையா இருக்கு பாருங்க இந்த மரம். இந்த மரம் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க. நான் ரொம்ப பிளேடு போடுவேன்னு நீங்க நெனைப்பீங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு தண்ணி ஈல்டு இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே நல்ல ஈல்டு இருக்குது. நெறைய ஈல்டு, தண்ணி ஈல்டு இருக்கிறதுனால நெறையா அந்த மாரி மரங்கள்லாம் வந்து நல்லா பசுமையா இந்த பாருங்க. இலையெல்லாம் அவ்வளோ பசுமையா இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மாரி நல்ல ஈல்டு இருக்கு. தண்ணி ஈல்டு இருக்கு. தண்ணி தானங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுதான் முக்கியம். தண்ணி தான் முக்கியம். இது வந்து 30 அடி ரோடு. என்னங்க சின்ன ரோடா காமிக்கிறீங்க, ஆனா 30 ரோடுன்னு உருட்டுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கல்லு கவனிச்சுக்கோங்க. இந்தாருங்க அத்துக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இருக்குல்ல இந்த மஞ்சள் கலர் கல்லு. இந்த கல்லு அந்த சுவர் அத்துங்க. இது 30 அடி ரோடு. இது வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது தள்ளி ஊண்டியிருக்காங்க. ரோடு ஃப்ளாட்ல ரோடு போட்டதுனால, கம்மியான சைஸ்ல ரோடு போட்டிருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, பாதைக்கு லேஅவுட்ல பாதைக்குன்னு ஒதுக்குன இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 30 அடி ரோடு. சரிங்களா? இது வந்து ஒரு 3 1/2 சென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளோதாங்க இடம். பேசிக்கலாம். அவங்க சொல்ற ரேட்ல இருந்து கொஞ்சம் நம்ம நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாங்க. இப்ப நீங்க வந்து மார்க்கெட் ரேட்ட நீங்க யோசிச்சீங்கன்னா, இதுல வந்து ஊமச்சி குளத்துல கணேஷ் மால் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 9,50,000க்கு போயிடுச்சுங்க. 9,50,000ங்க. இப்ப இந்த இடத்துல வந்து 8,60,000 வருது. அதுவும் கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்ட்டி கொஞ்சம் டிமாண்ட் அப்படின்றனால அவங்க குடுக்குறாங்க இந்த ரேட்டுக்கு. இல்லைன்னா வந்து இந்த இந்த இடத்துல வந்து மெயின்ல வாங்க முடியாது. இது மெயினுங்க. 4வே ட்ராக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மீட்டருக்குள்ள இருக்கு. 200 மீட்டருங்க. அந்த மாரி இருக்குது. 4வே ட்ராக்க நான் சொல்றேங்க. 200 மீட்டர்ன்றது 4வே ட்ராக்க சொல்றேன். 4 வழிச்சாலை இருக்குல்ல, பெரிய ரோடு வருதுல்ல ஊமச்சிகுளம். அந்த ரோட சொல்லிக்கிருக்கேன். ஸோ நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடம் புடிக்குங்க. பார்த்து பேசிக்கலாம். ரேட்டும் பேசிக்கலாம். இடமும் நல்லா இருக்கு. தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு. அத நீங்க சொல்லலன்னு சொல்லுவீங்கல்ல, அதையும் நான் சொல்லிர்றேன். அது தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு. இடம் பூரா நல்லா இருக்குது. வீடு கட்டுறதுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவலோட இருக்குங்க. அதெல்லாம் எல்லாம் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஐயோ! ஃப்ளாட் எதுவும் அப்ரூவல் இல்லாம இருக்கோ! அப்பிடிலாம் நீங்க நெனைப்பீங்க. ரேட்டு கம்மியா சொல்றாங்களே! டிடிசிபி அப்ரூவல் இருக்கோ! அப்பிடின்னு நெனைப்பீங்க. ஆனா அதெல்லாம் இருக்கு. டிடிசிபி ரெரா அப்ரூவல் எல்லாமே பக்காவா இருக்கு. பக்கா ரெசிடென்சியல் ஏரியா. சேஃப் அண்ட் செக்யூர்டு அதையும் சொல்லிர்றேன். சரிங்களா? பாருங்க. இந்த இடத்த பத்தின மேலும் தகவல்களுக்கு வீடியோல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, நேர்ல வந்து பாருங்க. இந்த முள்ளெல்லாம் வெட்டாம இருக்குன்னு நெனைப்பீங்க. முள்ளெல்லாம் கிளீன் பண்ண போறாங்க. சீமக்கருவேல முள்ளா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. வெட்டி கிளீன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 60 கொஞ்சம் நீளப்போக்கா இருக்கும். கட்டுமானத்தில பார்த்தீங்கன்னா வீடு நல்லா அருமையா அமைக்கலாம். சரிங்களா? செவ்வக வடிவமா வருது இடம். நேர்ல வந்து பாருங்க. ஓகேங்க. நல்லது. நன்றிங்க.